யார் இந்த தோழர் ஜீவா? ஏற்றத்தாழ்வு இல்லாத சமூக நீதி வேண்டும், அடிமை நீங்கி விடுதலை வேண்டும் என்கிற கொள்கையோடு பயணப்பட்டவர். வைக்கம் போரிலே கலந்து கொண்டு அதை தன் ஊரிலே பரிசோதிப்பதற்காக தாழ்த்தப்பட்ட தன் நண்பனை அழைத்துக் கொண்டு கோவிலுக்கு செல்கிறார். அங்கே தடுக்கப்பட்டு வெளியேற்றப்பட்டு பிரச்சனை வீடு வரை செல்கிறது. வீட்டை விட்டே வெளியேறினார் தோழர் ஜீவா. பின்பு வாவேசு ஐயரின் ஆசிரமத்தில் ஆசிரியராக பணிபுரிய மதிய உணவின் போது தாழ்த்தப்பட்டோருக்கு ஒரு இடத்திலும் உயர்ஜாதி வகுப்பினருக்கு ஒரு இடத்திலும் உணவளிப்பதைக் கண்டு வெகுண்டெழுந்து வெளியேறினார் தோழர் ஜீவா. பின்பு தானே ஒரு ஆசிரமம் அமைக்க வேண்டும் என்று எண்ணி காசி விஸ்வநாத செட்டியாரின் உதவியோடு காந்தி ஆசிரமம் அமைத்தார். தாழ்த்தப்பட்ட மக்களை அழைத்து படிக்க வைத்து நூல் நூற்பதையும் கற்றுக் கொடுத்தார். காந்தியின் பெரும் பற்றாளர் தோழர் ஜீவா இந்த தேசத்தை காக்க வந்த உத்தமர் காந்தி என்று முழுமையாக நம்பினார். அவர் கொள்கையோடு பயணப்பட்டார். அப்போது காந்தி ஹரிஜன் பத்திரிகையில் ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகும் வர்ணாசிரம் கொள்கை ஏற்று நடப்பதே நலம் பயக்கும் என்று எழுதியிருக்க அதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார் தோழர் ஜீவா. வர்ணாசிரமம் என்பது பெண்ணடிமை பேசுவதல்லவா? ஒருவன் பிறப்பிலேயே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று சொல்கிறது அல்லவா? பிறப்பை தீர்மானிப்பது விதிதான் என்பதை எப்படி ஏற்பது என்று தனது பாணியில் கடிதம் எழுதினார். கடிதத்தை கண்ட காந்தி, இதை பற்றி நான் சிந்திக்கிறேன், உங்களை நேரில் வரும்போது சந்திக்கிறேன் என்று பதில் கடிதம் எழுதினார். அதே போல சிராவயலுக்கு தோழர் ஜீவாவை சந்தித்தார் காந்தி. இருவரும் தங்களின் கருத்துக்களை பரிமாறிவிட்டு காந்தி விடைபெற தோழர் ஜீவாவோ காந்தியை விட்டே வெளியேறினார். காரணம், காந்தி இன்னும் வர்ணாசிரம கொள்கையை ஏற்கிறார் என்பதை புரிந்து கொண்டு. சமூக நீதியை பேசாத காங்கிரஸ், விடுதலையை பேசாத பெரியார், மக்களின் முழுமையான தேவைகளை பூர்த்தி செய்வதே தன் நோக்கம் என்றிருந்த தோழர் ஜீவா தேசத்தந்தை காந்தியாயினும் சரி, திராவிட தந்தை பெரியாராயினும் சரி அங்கிருந்து வெளியேற ஒருபோதும் தயங்கியதில்லை. பிறகு விடுதலை சமதர்மம் பேசுகிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் இணைந்தார். ஏழைகளின் தோழனாக, தொழிலாளியின் வர்க்கமாக, சாமானியனின் குரலாக, அப்பழுக்கற்ற மனிதனாக வாழ்ந்து மறைந்தார். ஆனால் அதற்கு பிறகு வந்த வழித்தோன்றல்களோ நட்பு நட்புன்னு பணத்தை வாங்கி படுத்துட்டான். எழுந்து நிற்கும் வேளையிலும் இயல்பாத கடந்துட்டான். இந்தியாவின் முதுகெலும்ப ரோட்டுல போட்டு நொறுக்கிட்டான். மதுவை அள்ளி தெளிச்சு மக்களை மயக்கிட்டான். ஜனநாயகம் தேஞ்சு போச்சு, சறுக்கி விழும் நிலையில் ஆட்சி. மக்கள் படும் பாட்டை பார்த்து சுத்தி அடிக்கும் நிலையில் மாத்து. ஜனநாயகம் தேஞ்சு போச்சு, சறுக்கி விழும் நிலையில் ஆட்சி. மக்கள் படும் பாட்டை பார்த்து சுத்தி அடிக்கும் நிலையை மாத்து.